ஒரு நிமிடம் இதை கற்பனை செய்து பாருங்கள். நீங்க காலையில ரொம்ப அவசரமாக அலுவலகத்திற்கு சென்று கொண்டிருக்கிறீர்கள். டிராஃபிக்ல யாரோ ஒருவர் திடீரென்று உங்கள் வண்டிக்கு குறுக்கே உங்களை முறைத்துவிட்டு செல்கிறார். உடனே உங்களுக்குள் என்ன நடக்கும்? ஒரு பெரிய எரிச்சல் வரும். ஆமா, நெஞ்சில் ஒரு படபடப்பு, கைகளில் ஒரு நடுக்கம், அவனை என்ன செய்கிறேன் பார் அப்படின்னு ஒரு ஆத்திரம் எழும் இல்லையா? நாம் வழக்கமாக கோபத்தை பற்றி பேசும்போது அது ஏதோ நம் மனதிற்குள் நடக்கும் ஒரு உணர்வு போராட்டம் என்றுதான் நினைக்கிறோம். ஏதோ ஒரு நிகழ்வு நடக்கிறது, அதற்கு நாம் உணர்ச்சி வசப்படுகிறோம் என்று கடந்து விடுகிறோம். கண்டிப்பா பலரும் அப்படிதான் நினைக்கிறாங்க. ஆனா இப்போதே இந்த ஆழமான அலசலை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான விஷயத்தை சொல்லப் போகிறேன். கோபம் வெறும் மனநிலை சார்ந்தது மட்டுமல்ல. அது முழுவதுமாக நம் உடலோடும் நாம் உண்ணும் உணவோடும் கூட நேரடியாக தொடர்புடைய ஒரு உயிரியல், அதாவது பயோகெமிக்கல் நிகழ்வு என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா? இது பலருக்கும் ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்கலாம். ஆனால் அதுதான் அறிவியல் பூர்வமான உண்மை. நாம உணவை வெறும் ஆற்றலாக மட்டுமே பார்க்கிறோம். ஆனால் உணவில் உணர்ச்சிகளும் அடங்கியிருக்கு. உணவில் உணர்ச்சிகளா? அது எப்படி சாத்தியம்? அதாவது தொழிற்சாலைகளில் வளர்க்கப்படும் விலங்குகளை எடுத்துக்கொள்வோம். அவை ஒரு குறுகிய இடத்தில் அடைக்கப்பட்டு மிகுந்த மன அழுத்தத்தோடும் பயத்தோடும் வளர்க்கப்படுகின்றன. அந்த விலங்குகள் கொல்லப்படும்போது அவற்றின் உடலில் அதீத பயம் மற்றும் கோபத்தினால் அட்ரினலின், கார்டிசோல் போன்ற மன அழுத்த ஹார்மோன்கள் பெருமளவில் சுரக்கின்றன. அட, அப்ப அந்த இறைச்சியில் அந்த ஹார்மோன்கள் அப்படியே இருக்குமா? ஆமா, அந்த இறைச்சியையோ அல்லது அந்த கோழியிடும் முட்டையையோ நாம் உண்ணும்போது அந்த உயிரியல் அழுத்தத்தை நாமும் உள்வாங்கிக் கொள்கிறோம். பித்தளை மாட்டின் இறைச்சி, அதாவது மேட் கவ் டிசீஸ், எப்படி மனிதர்களின் நரம்பு மண்டலத்தை பாதித்து அவர்களை மூர்க்கத்தனமாக மாற்றியது என்பதற்கு வரலாற்றில் மருத்துவ சான்றுகள் இருக்கு. நிஜமாவா? இது எனக்கு முற்றிலும் புதிய கோணமாக இருக்கு. அதனாலதான் சொல்றேன், உங்கள் கோபத்திற்கு நீங்கள் வளரும் விதம் மட்டும் காரணமல்ல, உங்கள் தட்டில் இருக்கும் உணவும் ஒரு முக்கிய காரணம். ஒரு நிமிஷம் பொறுங்கள். அப்படியென்றால் நான் காலையில் சாப்பிட்ட முட்டையோ அல்லது மாலையில் சாப்பிட்ட இறைச்சியோ என் உடலுக்குள் ஒரு ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்தி என்னை எளிதாக கோபப்பட வைக்கிறதா? ஆமா, ஓரளவுக்கு அதுவும் ஒரு தூண்டுகோல் தான். கோபம் என்பதை நாம் எப்போதுமே ஒரு தார்மீக பிரச்சனையாகவோ அல்லது மற்றவர் செய்யும் தவறாகவோ தான் பார்க்கிறோம். ஆனா நீங்க சொல்வதை பார்த்தால் அது வயிற்றுவலி அல்லது தலைவலி போன்ற ஒரு உடல் உபாதையா? மிகச்சரியாக சொன்னீர்கள். கோபம் என்பது நம் உடலின் ஒரு கூறு, ஒரு ரசாயன வெளிப்பாடு. திக் நாட் ஹான் என்ற புகழ்பெற்ற ஜென் குரு எழுதிய ஆங்கர், விஸ்டம் ஃபார் கூலிங் த ஃப்ளேம்ஸ் என்ற புத்தகத்தில் இந்த கருத்தைத்தான் மிக ஆழமாக பதிவு செய்கிறார். ஓஹோ, அந்த புத்தகம்தான் இன்றைய நமது தேடலுக்கு அடிப்படை இல்லையா? ஆமாம், இன்று நாம் மேற்கொள்ளப் போகும் இந்த விரிவான தேடலின் நோக்கமும் இதுதான். நமக்குள்ளேயே உடல் மற்றும் மன அளவில் உருவாகும் கோபம் என்ற இந்த நெருப்பை எப்படி புரிந்து கொள்வது, அதை எப்படி கையாளுவது, இந்த கேள்விகளுக்கான விடைகளைத்தான் நாம தேடப் போகிறோம். அருமை. சரி, கோபம் என்பது நம் உடலிலும் மனதிலும் உருவாகும் ஒரு ரசாயன நெருப்பு என்பதை நான் புரிந்து கொண்டேன். ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வருது. யாரோ ஒருவர் என் மீது அபாண்டமாக ஒரு பழி சுமத்துகிறார் அல்லது என்னை அவமதிக்கிறார். எனக்குள் அந்த நெருப்பு பற்றிக் கொள்கிறது. அப்போது என் முதல் இயல்பான எதிர்வினை என்னவாக இருக்கிறது என்றால், என்னை காயப்படுத்தியவரை நான் திருப்பி காயப்படுத்த வேண்டும் என்பதுதான். இது மனித இயல்புதானே? இதை எப்படி மாற்றுவது? இங்குதான் நாம் செய்யும் மிகப்பெரிய தவறு ஒழிந்திருக்கு. திக் நாட் ஹான் இதை விளக்குவதற்கு எரியும் வீடு என்ற ஒரு அற்புதமான ஓமையை கூறுகிறார். இதை நீங்க உங்களுக்குள் பொருத்தி பாருங்கள். கற்பனை செய்து பாருங்கள். நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் உங்கள் சொந்த வீடு திடீரென்று தீப்பிடித்து எரிகிறது. ஐயோ, சரி. அந்த நேரத்தில் நீங்க என்ன செய்ய வேண்டும்? உடனே எங்கிருந்தாவது தண்ணீர் கொண்டு வந்து அந்த தீயை அணைக்க வேண்டும், சரிதானே? கண்டிப்பா. அதை விட்டுவிட்டு உங்கள் வீட்டிற்கு தீ வைத்தவன் யார் என்று தேடி அவனை தண்டிப்பதற்காக அவனை துரத்தி கொண்டு ஓடுவீர்களா? நிச்சயமாக மாட்டேன். வீடு எரிந்த சாம்பலாகிக் கொண்டிருக்கும்போது குற்றவாளியை தேடி ஓடுவதால் என்ன பயன்? என் மொத்த சேவிப்பும் வாழ்க்கையும் அந்த வீட்ல தானே இருக்கு. முதலில் தீயைத்தான் அணைப்பேன். ஆனால் கோபம் வரும்போது நாம் யதார்த்தத்தில் என்ன செய்கிறோம் என்று யோசித்து பாருங்கள். யாரோ ஒருவர் உங்களை கோபப்படுத்தும் விதமாக பேசிவிடுகிறார். அவர் உங்கள் மனதிற்கு தீ வைத்து விட்டார். ஓ, மனதைத்தான் வீடென்று சொல்கிறீர்களா? ஆமாம். உடனே உங்களுக்குள் கோபம் பற்றிக் கொள்கிறது. நீங்கள் அந்த தீயை அமைதிப்படுத்த தண்ணீர் தேடாமல் உங்களை கோபப்படுத்தியவரை எப்படி தண்டிப்பது, அவரை எப்படி வார்த்தைகளால் தாக்குவது என்று அவரை துரத்தத் தொடங்குகிறீர்கள். அட, ஆமாம் இல்லையா? நாம் அப்படிதான் பண்றோம். இதற்கிடையில் உங்களுக்குள் இருக்கும் நிம்மதி, உங்கள் உடல் நலம், அந்த உறவு எல்லாம் எரிந்து சாம்பலாகி விடுகிறது.
எரியும் வீட்டை விட்டுவிட்டு குற்றவாளியை துரத்துவது எவ்வளவு முட்டாள்தனமோ அதே முட்டாள்தனத்தை தான் கோபப்படும் ஒவ்வொரு முறையும் நாம செய்கிறோம். இது எவ்வளோ பெரிய முரண்பாடு என்று இப்பதான் புரிகிறது. எனக்குள் வலிக்கும்போது என் காயத்தை நான் ஆற்றிக்கொள்ளாமல் மற்றவரை காயப்படுத்த ஓடுகிறேன். சரி, நான் குற்றவாளியை துரத்தப் போவதில்லை என்று முடிவு செய்துவிட்டேன். என் வீட்டை நான் காப்பாற்ற வேண்டும். சரி. ஆனால் எனக்குள் இருக்கும் அந்த ஆத்திரத்தை நான் என்ன செய்வது? பல மனநல ஆலோசகர்கள் கூட ஒரு வழி சொல்வார்களே, கோபத்தை மனதிற்குள்ளேயே அடக்கி வைக்காதீர்கள், அதை வெளியேற்றுங்கள் அப்படின்னு. அதாவது வெண்டிங் என்று சொல்வார்களே, அதுவா? ஆமா, அதேதான். ஒரு தலையணையை ஓங்கி அடியுங்கள் அல்லது காட்டுக்குள் தனியாக சென்று கத்துங்கள்னு சொல்வார்கள். இப்படிச் செய்வதன் மூலம் அந்த எரியும் வீட்டின் புகையையாவது வெளியேற்றலாம் தானே. இது ஒரு நல்ல தீர்வில்லையா? இதுதான் பலரும் செய்யும் இன்னொரு மிகப்பெரிய பிழை. நாம் உளவியல் ரீதியாக சரியான தீர்வு என்று நினைக்கும் பல விஷயங்கள் உண்மையில் நிலைமையை மோசமாக்குகின்றன. கோபத்தை இப்படி வெளியேற்றுவது என்பது மிகவும் ஆபத்தானது என்று ஆசிரியர் ஆணித்தரமாக சொல்கிறார். ஆபத்தானதா? ஏன் அப்படி சொல்றாரு? நரம்பியல் ரீதியாக இதை பார்த்தோமானால், நீங்கள் தலையணையை அடிக்கும்போதோ அல்லது கத்தும்போதோ உங்கள் கோபத்தின் வேர்கள் அழிவதில்லை. மாறாக நீங்கள் வன்முறையை பழகுகிறீர்கள். அதாவது கோபத்தை ஒத்திகை பார்க்கிறீர்கள். ஒத்திகை பார்க்கிறேனா? ஆனா தலையணையை அடித்து முடித்ததும் ஒருவித அமைதியும் ஆஸ்வாசமும் கிடைப்பது போல் தோன்றுகிறதே. என் மனப்பாரம் குறைந்தது போல ஒரு உணர்வு வருதே, அது ஏன்? அது அமைதி அல்ல, அது வெறும் உடல் சோர்வு. ஓஹோ. நீங்க உங்கள் மொத்த சக்தியையும் பயன்படுத்தி கத்தி அடித்து ஓய்ந்து விடுகிறீர்கள். உங்கள் தசைகள் சோர்ந்து விடுகின்றன. உடனே கோபம் போய்விட்டது என்று நீங்கள் தவறாக நினைத்துக் கொள்கிறீர்கள். ஆனால் உங்கள் மூளையில் என்ன நடக்கிறது தெரியுமா? என்ன நடக்குது? எனக்கு கோபம் வந்தால் நான் என் கைகளை முஷ்டியாக்கி அடிக்க வேண்டும் அல்லது கத்த வேண்டும் என்ற நரம்பு இணைப்புகளை, அதாவது நியூரல் பாத்வேஸை உங்கள் மூளையில் நீங்களே வலுப்படுத்துகிறீர்கள். அட கடவுளே, இது தெரியாம போச்சே. தி நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகையில் வெளிவந்த ஒரு உளவியல் கட்டுரை இதை தெளிவாக நிரூபிக்கிறது. கோபத்தை வெளியேற்றுவது என்பது ஒரு தவறான ஆலோசனை என்பதே அந்த கட்டுரையின் தலைப்பு. சிறிது நேரம் கழித்து மீண்டும் அந்த நபரை பார்த்தால் முன்பு இருந்ததை விட 2 மடங்கு கோபமும் வன்முறையான சிந்தனையும் தான் உங்களுக்கு வரும். அதாவது இது நெருப்பில் பெட்ரோல் ஊற்றுவதற்கு சமம் என்கிறீர்கள். மிகச்சரி. இது எனக்கு பெரும் அதிர்ச்சியை தருகிறது. எனக்கு ஒரு அவமானம் நடக்கிறது. நான் என்னை காயப்படுத்தியவரிடம் சண்டை போடக்கூடாது. அதாவது குற்றவாளியை துரத்தக்கூடாது. ஆமாம். அதே சமயம் வீட்டுக்குள் சென்று தலையணையை அடிக்கக்கூடாது, கத்தக்கூடாது. மனதிற்குள் அடக்கி வைத்து புழுங்குவதும் ஆபத்து என்று கூறுகிறீர்கள். அப்படியென்றால் எனக்கு வேறு என்னதான் வழி? ஒரு நடுத்தர வழி இல்லையா? அந்த நெருப்பை எப்படித்தான் அணைப்பது? அதற்கான வழிதான் விழிப்புணர்வு, அதாவது மைண்ட்ஃபுல்னஸ். கோபத்தை ஒரு எதிரியாக பார்த்து அதனுடன் சண்டையிடுவதை முதலில் நிறுத்த வேண்டும். உங்கள் கோபம் என்பது உங்களை அழிக்க வந்த அரக்கன் அல்ல. அது உங்கள் உடலின் ஒரு பகுதி. சரி. இதை விளக்குவதற்கு ஆசிரியர் ஒரு தாயின் உருவகத்தை பயன்படுத்துகிறார். கோபத்தை ஒரு அழும் குழந்தையாகவும் உங்களுடைய விழிப்புணர்வை ஒரு தாயாகவும் கற்பனை செய்து கொள்ளுங்கள். அழும் குழந்தையா? என்னை கொதிப்படையச் செய்யும் அந்த ஆத்திரத்தை, என்னை கண்மூடித்தனமாக்கும் அந்த உணர்வை நான் ஒரு குழந்தையாக பார்க்க வேண்டுமா? இதை எப்படி செயல்படுத்துவது? ஒரு தாய் சமையலறையில் வேலை செய்து கொண்டிருக்கும்போது படுக்கை அறையில் அவளது குழந்தை அழும் சத்தம் கேட்டால் அவள் என்ன செய்வாள்? அவள் கையில் எவ்வளவு முக்கியமான வேலை இருந்தாலும் அதை அப்படியே போட்டுவிட்டு ஓடிச் சென்று தன் குழந்தையை தூக்கி நெஞ்சோட அன்பாக அரவணைப்பாள். கண்டிப்பா, அதுதானே தாயின் இயல்பு. குழந்தை ஏன் அழுகிறது, பசியா, எறும்பு கடித்ததா என்று ஆராய்வதற்கு முன்பே தாயின் அந்த அணைப்பு குழந்தையின் நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்தும். அதேபோல உங்களுக்குள் கோபம் எழும்போது நீங்கள் செய்து கொண்டிருக்கும் எல்லா விவாதங்களையும் வேலைகளையும் நிறுத்திவிட்டு உங்கள் கவனத்தை உங்களுக்குள் திருப்புங்கள். அதாவது கோபத்தின் மீது கவனம் செலுத்த வேண்டும். ஆமாம். ஓ, எனக்கு இப்போது கோபம் வருகிறது, என் கோபமே, நான் உன்னை உணர்கிறேன், உன்னை நான் கவனித்துக் கொள்கிறேன் என்று உங்கள் விழிப்புணர்வால் அந்த கோபத்தை அரவணிக்க வேண்டும். கேட்பதற்கு மிகவும் இதமாக இருக்கு. ஆனா நடைமுறையில் அலுவலகத்தில் என் மேலாளர் என்னை கோபப்படுத்தும் போது நான் எப்படி என் கோபத்தை குழந்தையாக பார்ப்பது? இது சாத்தியமா? சாத்தியம்தான். அதற்காகத்தான் உருளைக்கிழங்கை சமைக்கும் உவமை என்ற ஒரு தத்துவத்தை முன்வைக்கிறார். பச்சையான உருளைக்கிழங்கை நம்மால் அப்படியே சாப்பிட முடியாது இல்லையா? ஆமா, அது கடினமானது, கசப்பானது. அதை சாப்பிட வேண்டுமென்றால் ஒரு பாத்திரத்தில் போட்டு 15 முதல் 20 நிமிடங்கள் நெருப்பில் வேக வைக்க வேண்டும். அதேபோல கோபம் என்ற உணர்வு பச்சையானது. அதை அப்படியே வெளிப்படுத்தினால் உறவுகள் கிட்டுப்போகும்.
அதை விழிப்புணர்வு என்ற நெருப்பில் சமைக்க வேண்டும். விழிப்புணர்வு என்ற நெருப்பு. இதை எப்படி உருவாக்குவது? நான் அமைதியாக உட்கார்ந்து நான் சமைக்கிறேன் என்று மந்திரம் சொல்வதா? இல்லை இல்லை, மூச்சுப் பயிற்சி மற்றும் விழிப்புணர்வுடன் நடப்பது மூலமாக அந்த நெருப்பை உருவாக்கலாம். கோபம் வரும்போது அங்கிருந்து நகர்ந்து ஒரு 15 நிமிடம் மெதுவாக நடந்து கொண்டே உங்கள் மூச்சை கவனியுங்கள். சரி, மூச்சை கவனிக்க வேண்டும். கோபம் என்பது நாம்தான், விழிப்புணர்வும் நான்தான். நமக்குள் 2 எதிரிகள் இல்லை. அமைதியாக உங்கள் மூச்சை கவனிக்கும்போது அந்த விழிப்புணர்வு என்னும் நெருப்பு உங்கள் கோபத்தின் கடினத்தன்மையை மென்மையாக்கத் தொடங்குகிறது. சமையலறையில் குப்பையாக இருக்கும் காய்கறி தோல்களை உரமாக்குவது போல அந்த கோபத்தின் சக்தி புரிதலின் சக்தியாகவும் கருணையாகவும் மாறிவிடும். இது உண்மையிலே ஒரு அருமையான உத்தி. சரி, நான் என் மூச்சை கவனித்து என் உருளைக்கிழங்கை சமைத்து விட்டேன் என்று வைத்துக்கொள்வோம். சரி, நான் இப்போது அமைதியாக இருக்கிறேன். என் கோபம் எனக்கு புரிகிறது. ஆனால் எந்த நபர் என்னை கோபப்படுத்தினாரோ அவர் இன்னும் அதே குணத்தோட தான் இருப்பார். அவரிடம் நான் மீண்டும் சென்று பேச வேண்டுமே. நடைமுறை வாழ்க்கையில் இது மிகப்பெரிய சவால். இதை எப்படி எதிர்கொள்வது? இது மிக முக்கியமான கட்டம். இதற்காகத்தான் ஒரு அமெரிக்க பெண்ணின் உண்மைச் சம்பவம் இந்த புத்தகத்தில் பகிரப்பட்டுள்ளது. அந்த பெண்ணின் கணவர் வெடிக்க தயாராக இருந்த ஒரு வெடிகுண்டு போல் எப்போது பார்த்தாலும் அதீத கோபத்தில் இருப்பார். ஓ, ரொம்ப முன்கோவி போல. ஆமா, அவர் எப்போது கத்துவார் என்றே தெரியாது. வீட்டில் உள்ள அனைவரும் அவரிடம் பேசவே பயந்தனர். அந்த பெண் தன் வாழ்க்கையை முடித்துக் கொள்ளும் அளவுக்கு மன அழுத்தத்தில் இருந்தார். அட பாவமே. ஆனால் ஒரு விழிப்புணர்வு தியான முகாமில் கலந்து கொண்ட பிறகு அவர் தன் அணுகுமுறையை முழுவதுமாக மாற்றினார். அவர் பயன்படுத்திய ஆயுதம் என்ன தெரியுமா? என்ன ஆயுதம்? விழிப்புணர்வுடன் கூடிய அன்பான கவனிப்பு, அதாவது கம்பேஷனேட் லிசனிங். எப்படி? அந்த வெடிகுண்டை அவர் எப்படி செயலிழக்க செய்தார்? கணவர் கத்தும்போது இவர் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தாரா? இல்ல, அவர் ஒரு நாள் அமைதியாக தன் கணவர் அருகில் சென்று, நான் இத்தனை வருடங்களாக உங்களை புரிந்து கொள்ளாமல் உங்களுக்கு நிறைய வழிகளை தந்துவிட்டேன். உங்களை நான் மகிழ்விக்க நினைத்தேன், ஆனால் அது எப்படி என்று எனக்கு தெரியவில்லை. எனக்கு உங்களின் உதவி தேவை. உங்கள் மனதில் உள்ள வழியை என்னிடம் கூறுங்கள், நான் கேட்க தயாராக இருக்கிறேன் என்று கூறினார். ஆச்சரியமாக இருக்கிறதே. கோபமாக இருக்கும் ஒருவரிடம் சென்று நீங்கள்தான் காரணம் என்று குற்றம் சாட்டாமல் எனக்கு உதவுங்கள் என்று கேட்பதா? ஆமாம், இத்தனை வருடங்களில் முதன்முறையாக ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல், குற்றச்சாட்டுகள் இல்லாமல் தன் மனைவி தன்னிடம் அன்பாக பேசுவதை பார்த்த அந்த கணவர் என்ன செய்தார் தெரியுமா? தன்னுள் பல வருடங்களாக அடக்கி வைத்திருந்த வழிகளை எல்லாம் சொல்லி ஒரு சிறு குழந்தையைப் போல பிடித்து அழுதார். நிஜமாவா? இது நம்பவே கடினமாக இருக்கிறதே. அதுதான் உண்மை. கோபத்தின் ஆணிவேர் என்பது மற்றவர்களை பழிவாங்குவதல்ல, அது ஒரு வகையான உதவி கோரும் குரல் என்பதை நாம் உணர வேண்டும். இது நிஜமாகவே மனதை உருக்குகிறது. ஆனால் இது குடும்ப உறவுகளுக்கு சாத்தியமாக இருக்கலாம். ஆனா பொதுவான உறவுகளில் இதை எப்படி பயன்படுத்துவது? நமக்கு ஒருவரின் மீது கோபம் வந்தால் என்ன செய்வது? இதற்காகத்தான் திக் நாட் ஹான் 24 மணி நேர விதி ஒன்றை அறிமுகப்படுத்துகிறார். உங்களுக்கு ஒருவரின் மீது கோபம் என்றால் அதை 24 மணி நேரத்திற்கு மேல் உங்களுக்குள்ளேயே வைத்திருக்க கூடாது. அதே சமயம் அந்த 24 மணி நேரத்திற்குள் நீங்கள் அமைதியாகிவிட வேண்டும். சரி, அமைதியான பிறகு அந்த நபரிடம் சென்று 3 முக்கியமான வாக்கியங்களைச் சொல்ல வேண்டும். முதல் வாக்கியம், அன்பே, நான் கோபமாக இருக்கிறேன், நான் வேதனைப்படுகிறேன். இரண்டாவது, எனது கோபத்தை கையாள என்னால் முடிந்தவரை நான் முயற்சி செய்கிறேன். சரி. மூன்றாவது வாக்கியம், தயவு செய்து எனக்கு உதவுங்கள். ஒரு நிமிடம் இருங்கள். இது கேட்பதற்கு எளிதாக இருக்கு. ஆனால் யதார்த்தத்தில் இது சாத்தியமா? என்னை காயப்படுத்தியவர், என்னை அவமானப்படுத்தியவரிடமே சென்று நான் என் கோபத்தை கையாள நீ எனக்கு உதவு என்று கேட்பது உணர்வுபூர்வமான தற்கொலை போலல்லவா இருக்கு? நீங்க சொல்றது புரியுது. உள்ளுக்குள் இருக்கும் ஈகோ மிக பெரிய தடையாக இருக்குமே. நீ என்னை காயப்படுத்தி விட்டாய், நான் ஏன் உன்னிடம் கெஞ்ச வேண்டும் என்றுதானே மனம் நினைக்கும். அந்த ஈகோ வருவது இயல்புதான். அதனால்தான் நேரில் சென்று சொல்ல உங்கள் ஈகோ தடுத்தால் ஒரு கடிதமாக எழுதி கொடுங்கள் என்கிறார் ஆசிரியர். இத பீஸ் நோட் என்று சொல்வார்கள். ஓ, லெட்டர் மாதிரி கொடுக்கலாமா? ஆமாம், நான் கோபமாக இருக்கிறேன், என்னை புரிந்து கொள்ள எனக்கு உதவு என்று ஒரு சிறு குறிப்பை எழுதி அவர்கள் மேஜையில் வைத்து விடலாம். அல்லது புத்தர் பயன்படுத்திய ஒரு தந்திரத்தை ஆசிரியர் கூறுகிறார். நீங்கள் ஒருவரின் மீது அதீத கோபமாக இருக்கும்போது அவர்களுக்கு ஒரு பரிசை வழங்குங்கள். என்னது? என்னை கோபப்படுத்தியவருக்கு நான் பரிசளிப்பதா? இது முட்டாள்தனமாக இல்லையா? மேலோட்டமாக பார்த்தால் அப்படிதான் தோன்றும். ஆனால் உங்கள் கோபத்திற்கு முக்கிய காரணம் அந்த நபர் மீதான உங்கள் வெறுப்பு,
நீங்கள் ஒரு பரிசை கொடுக்கும்போது உங்கள் மூளையில் உள்ள வெறுப்பின் சங்கிலியை நீங்களே உடைக்கிறீர்கள். ஓஹோ, ஈகோவை உடைக்கிறோமா? ஆமாம், அந்த ஈகோவை உடைக்க நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிக ஆழமான உண்மை ஒன்று இருக்கு. அதுதான் இருவையற்ற தன்மை என்ற தத்துவம். அதாவது நான்-டுவாலிட்டி, நாமும் மற்றவரும் வேறு அல்ல என்ற புரிதல். நீங்கள் கோபப்படும் அந்த நபர் வேறு யாரும் அல்ல, நீங்களேதான். நாமும் மற்றவரும் ஒன்றா? எனக்கு கோபம் வர்ற அந்த நபர் நானா? அது எப்படி சாத்தியம்? கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன், என்னால அதை புரிஞ்சுக்க முடியல. இதை விளக்க ஆசிரியர் மை மதர் மைசெல்ஃப் அல்லது மைசன் மைசெல்ஃப் போன்ற புத்தக தலைப்புகளை குறிப்பிடுகிறார். ஒரு தாயும் மகனும் 2 வெவ்வேறு உடல்களை கொண்டிருந்தாலும் மரபணு ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் அவர்கள் பிணைக்கப்பட்டுள்ளார்கள். சரி. உங்கள் மகனிடமோ அல்லது பெற்றோரிடமோ நீங்கள் கோபப்படும்போது நீங்கள் உங்கள் மீதேதான் கோபப்படுகிறீர்கள். இதை இன்னும் விரிவாக சொன்னால் மனித குலம் முழுவதுமே அப்படி ஒரு பிணைப்பில்தான் இருக்கு. அதாவது நாம எல்லாரும் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்கிறீர்கள். மிகச்சரி. மற்றவரை தண்டிப்பது என்பது உங்களை நீங்களே தண்டித்துக் கொள்வது போலாகும். ஒருவரின் கோபம் என்பது அவரது அறியாமையினாலும் அவரது சொந்த வழியினாலும் தான் உருவாகிறது என்பதை நீங்கள் ஆழமாக புரிந்து கொள்ளும்போது இயல்பாகவே உங்கள் ஈகோ அழிந்துவிடும். அங்கு கோபத்திற்கு பதிலாக கருணை பிறக்கும். கருணை மட்டுமே கோபத்தை அழிக்கும் மாமருந்து. ஆஹா, இதை நான் எப்படி புரிந்து கொள்கிறேன்? இது எப்படி இருக்கிறதென்றால், ஒரு மனிதனின் வலது கை தற்செயலாக தன் இடது கையின் மீது பட்டுவிடுகிறது. உடனே இடது கைக்கு கோபம் வலது கையை ஓங்கி அடிப்பது போன்றது. ஒரு கை இன்னொரு கையை அடித்தாலும் இறுதியில் அந்த வலி என்னவோ அந்த மனிதனின் ஒட்டுமொத்த உடலுக்கும் தானே. அதேதான். நாம் தனித்தனி மனிதர்கள் என்று நினைத்துக்கொண்டு ஈகோவினால் ஒருவரையொருவர் காயப்படுத்திக் கொள்கிறோம். ஆனால் இறுதியில் ஒட்டுமொத்த சமூகமுமே அதற்கான வலியை அனுபவிக்கிறது. வலது கை எப்படி இடது கையை தன்னுடைய ஒரு பகுதியாக உணர்கிறதோ அப்படி உணர வேண்டும் என்கிறீர்கள். மிக துல்லியமான உவமை. அந்த புரிதல்தான் இருமையற்ற தன்மை. உங்களுக்கும் உங்களை கோபப்படுத்துபவருக்கும் இடையில் எந்த எல்லையும் இல்லை என்பதை உணர்வது. இந்த ஒரு விழிப்புணர்வு உங்களுக்கு வந்துவிட்டால் கோபம் என்பது உங்களை அழிக்கும் ஆயுதமாக இருக்காது. மாறாக அது உங்கள் வலியையும் மற்றவரின் வலியையும் புரிந்து கொள்வதற்கான ஒரு பாலமாக மாறும். இந்த உரையாடல் உண்மையாகவே என் கண்களை திறந்துவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். கோபம் என்பதை இத்தனை நாள் ஒரு கெட்ட வார்த்தையாகவே, ஒரு பலவீனமாகவே பார்த்துவிட்டோம். இந்த ஆழமான அலசலை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு ஒரு முக்கியமான சிந்தனையை முன்வைக்க விரும்புகிறோம். அடுத்த முறை உங்களுக்கு தாங்க முடியாத கோபம் வரும்போது, உங்களை யாராவது கடுமையாக விமர்சிக்கும் போது அதை ஒரு தோல்வியாக பார்க்க வேண்டாம். உங்களுக்குள் இருக்கும் புத்தரை சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பாக அதை ஏன் பார்க்கக்கூடாது? அந்த ஆத்திரத்தை விழிப்புணர்வுடன் சமைத்து உங்களின் மிகப்பெரிய வேதனையை உங்களின் மிகப்பெரிய கருணையாக மாற்றுவதற்கு பயன்படுத்தி பாருங்கள். கோபம் உங்களை எரிக்கும் தீயாக இல்லாமல் உங்களை பக்குவப்படுத்தும் நெருப்பாக மாறட்டும். அதை பற்றி சிந்தித்து பாருங்கள். கண்டிப்பா சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒன்று. இப்போது வீடியோவின் இறுதி பகுதி. இவ்ளோ நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க. இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்க. மனப்பூர்வமான நன்றி.